இலங்கை அதிபர் மஹிந்த ராஜபக்சே திருப்பதியில் இன்று சுவாமி தரிசனம் செய்வதை ஒட்டி தமிழக பக்தர்கள் கடும் நெருக்கடியை சந்தித்து வருகின்றனர். ராஜபக்சேவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற மதிமுகவினரை ஆந்திர போலீசார் கைது செய்தனர். மேலும் அங்கு குழுமியிருந்த தமிழ் செய்தியாளர்கள் மீதும் அவர்கள் தாக்குதல் நடத்தினர். இதுகுறித்து திருப்பதியிலிருந்து செய்தியாளர் காண்டிபன் தரும் கூடுதல் தகவலை தற்போது கேட்கலாம். காண்டிபன், சொல்லுங்க, ராஜபக்சே வருகையை ஒட்டி திருப்பதியில் உள்ள தமிழக பக்தர்கள் எந்த விதமான நெருக்கடியை சந்தித்து வருகிறாங்க? அதை பத்தி விரிவான தகவலை சொல்லுங்க. வணக்கம் நித்யா. இலங்கை அதிபர் ராஜபக்சே திருப்பதியில சாமி தரிசனம் செய்வதற்கு வர இருப்பதை 2 நாட்களுக்கு முன்னதாகவே ஆந்திராவில் இருக்கக்கூடிய, அதாவது திருப்பதி மற்றும் திருமலையில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் தமிழக பக்தர்களை தீவிரமாக சோதனையிட்டிருக்கார்கள். இந்த சோதனை எந்த மாதிரியான சோதனைன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதியில் அவங்க இறங்கினதிலிருந்து சாமி தரிசனம் பார்த்துட்டு போற வரைக்கும் ஒரு தமிழரும் தனிப்பட்ட முறையில் கண்காணிக்கப்பட்டிருக்கிறான். கீழ்த்திருப்பதியிலிருந்து மேல் திருப்பதி வரைக்கும் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா, கீழ்த்திருப்பதியில் 6 இடங்களில் சோதனை செய்யப்படுகிறான். அவன் உண்மையான தமிழனா, அதே நேரத்தில் இவர் ஏதாவது தமிழ் அமைப்பை சேர்ந்தவனா என்று தீவிரமாக கண்காணிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது 2 நாட்களுக்கு முன்பாகவே இருந்தது. நேற்று ராஜபக்சே, இலங்கை அதிபர் ராஜபக்சே திருமலையில் இருக்கக்கூடிய சாமியை தரிசனம் செய்ய வந்த போது தமிழ் பக்தர்கள் திருமலை மற்றும் திருப்பதி இந்த 2 பகுதிகளில் எங்கு சுற்றித் திரிந்தாலும் அவர்களை கைது செய்ய முடிவெடுத்தார்கள். அதன் ஒரு கட்டமாக மொட்டையடிக்கப்பட்ட தமிழனாக இருந்தால் பக்தர் என்றும், மொட்டையடிக்காத தமிழனாக இருந்தால் அவர் தமிழ் அமைப்பை சேர்ந்தவன் என்றும் கூறி அவர்களை கைது செய்திருக்கிறார். இதுவரை 120 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, ராஜபக்சேவுடைய வாகனம் நேற்று மாலை தனியார் பல்கலைக்கழகத்தில் இருந்து திருமலைக்கு வரும் வழியில் போக்குவரத்து விதிமுறைகளையும் மீறி இருக்கிறார்கள். அதாவது இவருக்கு சிறப்பான ஏற்பாடு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இவர் வரக்கூடிய அந்த பாதை அமைப்பு மாற்றி அமைத்திருக்கிறார்கள். தற்போது தமிழர்கள் தமிழ் பக்தர்கள் இந்த பகுதியில் வரக்கூடிய இவர் 2 மணிக்கு பூஜை செய்வதற்காக திருமலைக்கு செல்வதற்கு முன்னதாகவே திருப்பதியிலிருந்து திருமலைக்கு வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி நிறுத்தப்பட்ட வாகனங்களால தற்போது திருப்பதியில ஏராளமான பக்தர்கள் காத்திருக்கிறார்கள். ராஜபக்சே இங்கிருந்து செல்லும் வரை இந்த பக்தர்கள் யாரும் திருப்பதியிலிருந்து திருமலைக்கு வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. நித்யா, காண்டிபன், மதிமுகவினர் என்ன மாதிரியான போராட்டத்தில் ஈடுபட்டாங்க? தமிழக செய்தியாளர்கள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் சம்பவம் பற்றி சொல்லுங்க காண்டிபன். ராஜபக்சே திருப்பதிக்கு வருவதற்கு முன்னதாகவே, அதாவது 4:30 நேற்று ரேணிகொண்டாவில் இறங்கினார். அதைத் தொடர்ந்து 5:20 அவரை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சிகள், ஆந்திர அமைப்பினர் திருப்பதியில் கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர், பேருந்து நிலையம் அருகே. அதைத் தொடர்ந்து திருப்பதியில் 2:30 மணிக்கு அவர் சுவாமி தரிசனம், அதாவது சுப்ரபாத சேவைங்கிற ஒரு தரிசனத்தை செய்யறதுக்காக அவர் உள்ள போயிருந்தார். அவர் 1 மணி நேரம் கழித்து வருவதற்கு முன்னதாக 2 பிரிவுகளாக பிரிந்து மதிமுகவினர் முதலில் போராட்டம் ஈடுபட்டார்கள். முதலில் இங்க இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் அருகாமல் இருக்கக்கூடிய சர்க்கிள் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த ஈடுபட்டவங்களை உடனடியாக காவல்துறையினர் கைது செய்தார்கள். அதன் பிறகு மல்லை சத்யா போராட்டத்தில் ஈடுபட வந்தார். அதாவது ராஜபக்சே தன்னுடைய பூஜையை முடித்துக் கொண்டு அவர் ஓய்வு அறைக்கு செல்லும் வழியில் அவர்களுக்கு முன்பாக கருப்பு கொடி காட்ட திட்டமிட்டிருந்தார்கள். அதன்படி அவர்கள் கருப்பு கொடியுடன் ராஜபக்சே வந்த கான்வாய் வாகனத்தின் முன்பாக கருப்பு கொடியுடன் அவருக்கு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்திலும் போராட்டத்திலும் ஈடுபட முற்பட்ட போது காவல்துறையினர் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். அதே நேரத்தில் அவர்கள் அடித்தும் துன்புறுத்தப்பட்டார்கள். இந்த செய்தியை செய்தியாளர்கள், தமிழ் ஊடக செய்தியாளர்கள் செய்தியாக சேகரித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த செய்தி சேகரிப்பின் போது "We are from தமிழ் மீடியா" என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி, அந்த தமிழ் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்திய காரணத்திற்காக காட்டுமிராண்டித்தனமாக கொலைவெறி தாக்குதலை செய்தியாளர்கள் மீதும் ஒளிப்பதிவாளர்கள் மீதும் நடத்தியிருக்கிறார்கள். தமிழ் என்கிற ஒரு ஊடகம், தமிழ் என்கிற ஒரு வார்த்தை ராஜபக்சே இங்கிருந்து செல்லும் வரை எந்த இடத்திலும் பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கை கட்டுப்பாட்டை காவல்துறை வைத்திருக்கிறார்கள். இந்த கொடூரமான தாக்குதல் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், இந்தியாவில் ஒரு செய்தியாளர் கேமராவும் மைக்கும் எடுத்துச் செல்லும் போது அவர் முன் காவல்துறை வரும்போது செய்தியாளர் என்ற ஒரு வார்த்தை கூடும்போது எந்த இடத்திலும் காவல்துறை எந்த மாதிரியான ஒரு அராஜகத்தில் ஈடுபட்டதில்லை என்று பார்த்தவர்களே கூறியிருக்கிறார்கள். பூட்ஸ் காலால் உதைக்கப்பட்ட காரணத்தால் பல செய்தியாளர்கள் தாக்கப்பட்டு ரத்தம் வரும் அளவுக்கு தாக்கியிருக்கிறார்கள்.